அன்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜிகல் டெல் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கால் ஒன்று வந்துச்சு. அது வந்து மோட்டர் வந்து புகை வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் வைண்டிங் தான் போயிடுச்சு அப்படின்ட்டு போய் பார்த்தேன். ஆனால் வந்து நல்ல வேலை வைண்டிங் போகல. அது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி தான் போயிருந்தது. 36 MFT கெப்பாசிட்டி வந்து போயிருந்தது. இப்போ வந்து நான் போய் பாட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் இப்போ வந்து மாற்றுறதுக்கு தான் போகிறேன். சரி, நம்ம அது எப்படி மாற்றிருக்கோம், அது எப்படி ஓடுதா, இல்லை வைண்டிங்க்கு இது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு வந்து மாட்டிட்டு ஓட்டி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் மோட்டர் 2 HP மோட்டரும் ஒன்று கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. அதாவது புகை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா கெப்பாசிட்டி வந்து வெடிச்சிருந்துச்சு. இப்போ அது வந்து கெப்பாசிட்டி மாத்திரத்துக்கு தான் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து அதில் கழட்ட முடியல, கிளாம்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 பக்கம் வந்து வெடிச்சிருக்கு. இது வந்து மோட்ரு புதுசாக இருக்கிறப்ப போட்ட கெப்பாசிட்டாக இருக்குது. அப்போ போட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றவே இல்லை. இப்போ தான் புதுசாக மாற்றுறோம். பார்த்திங்கன்னா 36 MFT கெப்பாசிட்டி தான் இதில் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றில் வந்து பார்த்திங்கன்னா 50 வரும், ஒவ்வொன்றில் வந்து 36 வரும். பெரும்பாலும் வந்து இந்த 2 கெப்பாசிட்டி தான் மோட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டைட்டாக இருக்கிறதுனால கழட்ட முடியல. அதனால் கிளாம்பாக கழட்டி தான் கழட்டி ஆகணும். பார்த்திங்கன்னா கிளாம்பை கழட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 36 இதில் வந்து ரேஞ்சை மாற்றி போடக்கூடாது. இல்லைன்னா மோட்டர் வந்து வைண்டிங் ஹீட் ஆகி போயிடும். இப்போ அதே ரேஞ்சில் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி வாங்கியிருக்கோம். அதை வந்து 36 வாங்கிட்டோம். ஓகே, ஒயர் வந்து உள்ளேருந்து டெர்மினல்லேருந்து வர ஒயரே அதில் ஜாயின் பண்ணால் கூட போதும். நம்ம வந்து உள்ளே டெர்மினல் கழட்டி ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டி வந்து அதில் டெர்மினலில் போட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம்னா ஒயரில் கனெக்ட் பண்ணி நல்லா கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக போட்டுறணும். இப்போ இப்படியும் போடலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் கூட போடலாம். நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டியில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாக எடுக்காது, கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம மாத்திரை வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர் 36 MFT. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஒன்று வந்து அடிஷ்னலாக அதில் வந்து இருக்கும். ஏன்னா 2 HP அப்படிங்கிறதுனால டார்க் அதிகமாக வேணும். அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கெப்பாசிட்டி மூலமாக ஸ்டார்ட் ஆகி, அதாவது ரொட்டேட்டரை வந்து சுற்ற வைக்கிறதே வந்து கெப்பாசிட்டி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர்னு ஒன்று இருக்குது. அதுவுமே ஸ்டார்டிங் வைண்டிங் தான் வந்து ரோட்டரை சுற்ற வைக்கும். அப்புறம் சுற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து ஜாயிண்ட் ஆகி அது வந்து நம்மளுக்கு ரன்னிங்க்கு யூஸ் ஆகும். அதுதான் சொல்கிறோம் ரன்னிங் கெப்பாசிட்டி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து நல்லா டபுள் லேயர் கம்பல்சரி அடிச்சுக்கணும். லூஸ் இல்லாமல் ஜாயின் மட்டும் தெளிவாக போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டேப் அடித்தாச்சு. அடுத்தது கிளாம்பு மாட்டிடலாம். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கிளாம்பு மாட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அடியில் ஒரு 2 பிளேட்டு, மேலே ஒரு 2 பிளேட்டு வர மாதிரி இருக்கும். 2 தகடுன்னு வைங்களேன். அதில் வந்து நம்ம உள்ள சென்டரில் வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி போடலாம். ஆனால் வந்து கரெக்டாக உட்காரணும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூ கரெக்டாக உட்காரல. நிறுத்தி பார்த்தா அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பார்த்தா அடியில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு ஒரு டைம் போய் அடியில் மாட்டிக்கும், ஸ்க்ரூ வெளியே வந்திருக்காது. அதனால தான் இது கோரல. பார்ப்போம், ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டைட்டாக வர மாதிரி தெரியல, ஃப்ரீயாக போகிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். மாட்டல. பார்த்திங்கன்னா ஹோல்ஸில் கரெக்டாக போகல. அடியில் பிளேட்டு வந்து மாட்டிக்கிச்சு. கரெக்டாக நம்ம பார்த்து அக்யூட்டாக என்ன தான் வச்சாலும் எப்படி இருந்தாலும் கெப்பாசிட்டி மாட்டுறதுக்கு மட்டும் லேட் ஆகும், பிளேட் மாட்டுறதுக்கு. ஓகே, இப்போ வேணால் மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே.
கரெக்டு. ஓகே, ஒரு ஸ்க்ரூ போட்டோம். இப்போ அடுத்த ஸ்க்ரூவும் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்க்ரூ போடுறது சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஹோல்ஸ் கரெக்டாக வச்சுட்டு ஸ்க்ரூ எடுத்து கரெக்டாக ஹோல்ஸுக்கு சென்டரில் வச்சு மாட்டணும். அது ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து மேக்னெட் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போய் உள்ளே உட்காரும். மேக்னெட் இல்லைன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் டைட் பண்ணுறது. ஓகே, அது டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே நல்லா டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சிட்டோம்னா என்னன்னா நல்லா கெப்பாசிட்டர் நல்லா பிடிச்சிக்கும். ஓகே, நல்லா டைட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நேர் வச்சிடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து மோட்டர் ஓட்டி பார்த்துடலாம். ஓகே, மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.